ஈவினிங் 6:00 காலையிலே மாவாட்டுறதுக்கு அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் போல் கழுவி கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு பால் வந்ததுமே பாலையும் காய்ச்சிட்டு பாப்பாவுக்கு ஒரு கிளாஸ் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். நானும் ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடித்து முடிச்சுட்டு அரிசியும் கழுவி வச்சுட்டேன். நம்ம லேடிஸுக்கெல்லாம் மாவு இல்லைன்னா ஒரு வேலை கூட ஓடாது. டிஃபன் என்ன செய்யலாம், காலையில் டிஃபன் என்ன செய்யலாம், நைட் டிஃபன் என்ன செய்யலாம்னு யோசிச்சு ஒரு வழி ஆயிடுவோம். அதனாலே நான் மேக்ஸிமம் மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். மாவு இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு இட்லியோ தோசையோ ஊற்றி சட்னியோ சாம்பார் வச்சு டிஃபன் வேலையவே முடிச்சிடலாம். இதே மாவு இல்லைன்னா என்ன டிஃபன் செய்கிறதுனே யோசிச்சுட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று செய்யலாம்னு யோசிச்சுட்ருப்போம். மாவு தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் எப்போயுமே 5 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து போடுவேன். இதுதான் என்னோடய இட்லி ரேஷியோ. நீங்கள் எப்படி மாவாட்டுவீங்க, என்ன அளவில் போடுவீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசிகிட்டே மாவாட்டி முடிச்சிட்டேன். மாவு எல்லாமே ஆட்டி முடிச்சுட்டு கையோட உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டேன். புளிக்கிறதுக்கு பேலன்ஸாக இன்னொரு பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன் தேவைப்படும் போது. இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய். ஈவினிங் 6:00 காலையிலே மாவாட்டுறதுக்கு அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் போல் கழுவி கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு பால் வந்ததுமே பாலையும் காய்ச்சிட்டு பாப்பாவுக்கு ஒரு கிளாஸ் பால் ஆற்றி கொடுத்துட்டேன். நானும் ஒரு கிளாஸ் காஃபி போட்டு குடித்து முடிச்சுட்டு அரிசியும் கழுவி வச்சுட்டேன். நம்ம லேடிஸுக்கெல்லாம் மாவு இல்லைன்னா ஒரு வேலை கூட ஓடாது. டிஃபன் என்ன செய்யலாம், காலையில் டிஃபன் என்ன செய்யலாம், நைட் டிஃபன் என்ன செய்யலாம்னு யோசிச்சு ஒரு வழி ஆயிடுவோம். அதனாலே நான் மேக்ஸிமம் மாவாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். மாவு இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டா டக்குன்னு இட்லியோ தோசையோ ஊற்றி சட்னியோ சாம்பார் வச்சு டிஃபன் வேலையவே முடிச்சிடலாம். இதே மாவு இல்லைன்னா என்ன டிஃபன் செய்கிறதுனே யோசிச்சுட்டே இருக்கணும். வீட்டில் இருக்கவங்க ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று செய்யலாம்னு யோசிச்சுட்ருப்போம். மாவு தான் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் எப்போயுமே 5 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் உளுந்து போடுவேன். இதுதான் என்னோடய இட்லி ரேஷியோ. நீங்கள் எப்படி மாவாட்டுவீங்க, என்ன அளவில் போடுவீங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட பேசிகிட்டே மாவாட்டி முடிச்சிட்டேன். மாவு எல்லாமே ஆட்டி முடிச்சுட்டு கையோட உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சுட்டேன். புளிக்கிறதுக்கு பேலன்ஸாக இன்னொரு பாக்ஸில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணிக்குவேன் தேவைப்படும் போது. இந்த மாதிரி மோர் வீடியோஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.